நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வணக்கம் சார். என்ன கண்ணாடியெல்லாம் அழகா இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது சார். அதுக்கு வயசு என்ன சார்? நானா உங்ககிட்ட சாப்பாடு எதனா எக்ஸ்ட்ரா வேணுமா? சாப்பாடு எதனா எக்ஸ்ட்ரா வேணுமா? அப்படி பச்சையா போய் சொல்றீங்களே, பச்சை மரத்துக்கு அடியில் நின்று, அதனால கேட்க. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய. நீங்களா இப்படி வாங்க, இந்த கொடுத்துட்டு பேசுறேன், இடிக்காதீங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும், எடுக்க சந்தோஷமா வாழணும், மன நிம்மதியா வாழணும், அவன் குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓகே. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சு எதனா வீடு கீடு பார்த்து வாடகை இருக்கலாம்ல, ரோட்லயே இருக்கிறீங்களே, எது சொன்னாலும் அவ்வளவுதான். அந்த தாத்தாக்கு தாங்க ஏன்னா வீடு எதனா பாக்குறியா? வாடகை கொடுக்கட்டுமா? நான் வாடகை கொடுக்கட்டுமா? சொல்றதே சந்தோஷம். நீ வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா மண்ணு இருக்குது, அதுக்கு இல்ல, ரோட்லயே இருக்கிறீங்களே, பாத்ரூம் போறதுக்கு அதுக்கு அப்படி எதனா வாடகை பாக்குற மாதிரி இருந்தா பாருங்க, வாடகை கூட கொடுக்குறேன் நானு. சொன்னதே சந்தோஷம். 2 மாசம் ஒன்று 2 வருஷத்துக்கு கொடு. மணி வந்திருக்காங்க. கூப்பிட்டுருப்பாங்க, எப்படி தூங்கும்போது எப்படி இந்தாங்க, அந்த தாத்தாக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க. மணி, உன் பேர் என்ன? மணியா? மணியா? என்னப்பா வேணும்? பத்திராட்டா என்ன? எதுக்குப்பா? டீ அடிக்கா. ஆட்டோவுக்கா டீ குடிக்குவா? டீ அடிக்கதான். டீ குடிச்சுனே ஆட்டோல போவியா? இல்ல ஆட்டோல டீ கிடைக்குதா? டீ வச்சுனாடு, டீ வச்சுனாடு வீட்டுக்கு பார்த்துதான். அப்படியா? வாயில் என்ன போட்டுக்கிறா? பாயல. பயிலே ஆன்ஸா? ஆன்ஸ் இல்லைண்ணா, பாயல மாட்டேன். பயில மாட்டேன். அதிகமா போட்டுக்கிறா? சும்மா சும்மா 10 ரூபா கொடுத்தா ஆட்டோல போவியா? டீ சாப்பிடுவியா? ஆன்ஸ் வாங்கி போடுவியா? டீ தான் சாப்பிட்டேன். இது வாங்குறதுக்கு எது காசு? இது வாங்கிறதுக்கு அங்கே தந்தாங்க. அங்கே தந்தாங்க. என்னன்னு சொல்லி வாங்கினா? ஒரு தாத்தா தந்தாரு. என்னன்னு சொல்லி வாங்கினா? ஆன்ஸை பிடிக்கினாரு ஒரு தாத்தா. உன் ஆன்ஸை பிடிக்கினாரா? என்னன்னு சொல்லி வாங்கினா? பிடிக்கணும். இதோட 10 ரூபா வேற 10 ரூபா வச்சுன்னு டீ சாப்பிட்டு போடாடு சொன்னாரு. அந்த டீ சாப்பிட்ற காசு என்ன பண்ண? பாயலாங்கண்ணா. பாயல வாங்கி. அவன் கரெக்டாக தான் இருக்கிறா. சரி, தண்ணி இந்த தண்ணி தண்ணி குச்சிட்ட மரத்துல உட்காந்து திங்க் பண்ணு, நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம 10 ரூபாய் ஆட்டோ கேக்குறமே, டீ கேக்குறமே, ஆன்ஸ் வாங்குறமே, இதெல்லாம் கரெக்டான்னு திங்க் பண்ண, யோசிச்சு ஒரு முடிவு ஒண்ணு வரும்பாரு. அப்போ நான் வருவேன், ரிட்டர்ன் வரும்போது என்கிட்ட சொல்லு. நீ இதே நிலைமையில இருந்தா நான் உனக்கு 10 ரூபாய் ஆட்டோல கொடுத்துட்டு போறேன். சரியா? சாப்பிட்டியா? பாய். ஐயா வாங்க. கண்ணாடி வாங்க. என்ன ஏது கண்ணாடி நல்லா அழகா பல 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 பலன்னு இருக்குது. ஹீரோயின் மாதிரியே இருக்கிறீங்க, KR விஜயா மாதிரியே இருக்கிறீங்க. KR விஜயா தெரியல? யாரு அவங்க? அவங்கள மாதிரியே இருக்கிறீங்க. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நல்லா பண்ணுறீங்க. எல்லாரும் ரொம்ப இந்த காட்டில் பள்ளம் மேடு எல்லாம் துறையுது, தூக்கி துறையுது கூட ஒரு மேலே வச்சு எல்லா சாப்பாடு தொட்டி எல்லா இதுவும் சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க. நல்ல பேர். இந்த ஊரில் அந்த மாதிரி செய்யலையே இல்லை, கவலைப்படுது. ஆனால் இந்த ஊரில் இதெல்லாம் செய்யறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணாடி அழகா இருக்கு. இந்த கண்ணாடி அவர் தான் பொறுத்து. இந்த கண்ணாடி பொருள் நல்லா இருக்கு. நல்லா ஐயோ நாராயணா. சாப்பாடு வாங்கும் போது ஐயோ நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறாரு. ஐயோ ஏன் சேர்த்துக்கிற? ஐயோ யாரு சொல்லு? நேற்று போயிட்டாரு. ஐயோ யாரு? நேற்று வர வச்சு வேலை வேட்டி கட்டி ஷேக் சார்கிட்ட ஃபோன் பண்ணீங்களா? வேட்டி கட்டி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண வரையா? ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணி ஏற்றி அனுப்பிச்சு ஆளை. சரி, ஐயோ யாரு தெரியுமா? ஐயோ யாரு? இந்தா ஐயோ ஐயோ நீ நைனா. ஐயோ யாரு? ஐயோ ஐயோ
அப்பா பணத்தை எப்படி இறச்சி வச்சுக்கிறீங்க பாத்தியா? எம்மா பணம் லாபம் வந்தா பாருங்க கிரிவல பாதையில எப்படி இறச்சி வச்சுக்கிறீங்க பாரு. ஐயோ 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 மரத்துல என்னப்பா எடுக்க மாட்டேன்னு அது கௌரவத்துல இல்லைன்னா போய் காசுல போய் கௌரவங்குது. முன்னாடி ஏன்ட்ட சொல்லியிருக்கேன், நான் பொறுக்கிருப்பேன். இதுல குப்பையெல்லாம் கலரிப்பாரு ஒரு வாட்டி. நானே படிக்கிறேன் கையில மரத்துல காயுது ஒரு வாட்டி உலுக்கி பார்க்கலாம். நைனா இரு உழுக்குறேன், நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் இரு. இன்னும் வர மாட்டுது. எப்ப விந்துச்சு? உன்னை பெரிய மனுஷன் நினைச்சேன். நீ பெரிய மனுஷன் புத்தி காமிச்சிட்டு பத்தியா? சில்லறத செதறனவனே குடுக்குடு ஓடியாரு பாரு. சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவானே, இந்த கீழே நல்லா வீந்துக்குது பாரு. குடும்பமே பொறுக்குமே. எங்க குடும்பம் டீசென்டான குடும்பம், எங்க குடும்பம் நாகரிகமான குடும்பம். கீழே நல்லா வீந்துக்குது கும்பலா போய் பொறுக்குவாங்க பாரு. அந்த மாதிரி பண்ற நீ போன கூட வாங்கிட்டு இருக்கேன். குடிச்சு எடுக்க முடியல. யார் போட்டதுன்னு தெரியலையா? இந்த மரம் தானே. இது தள்ளி எத்தனை போயிடலாம் மூட்டாண்ட. ஐயோ யமனுடைய பொண்டாட்டி. ஐயோ நாராயணான்னு அப்பப்பா அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். எப்ப தூக்கின்னு போடுவாங்க பாரு. தூக்கி நீங்க போட போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இரு. இதுலயா காய்க்குதா? இந்த பக்கம் போறா 2 ரூபா காயினா காய்க்குது போகுது. அந்த பக்கம் போறா 500 ரூபா காயினா காய்க்கு போகுது. வச்சிருப்பா தள்ளி இருப்போம். வேற என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வேற மரத்துல தான் காய்க்குது. நைட்ல பாத்துனே இரு எங்க விதுன்னு. எடுத்துருப்பான் பெருசு இதெல்லாம் படுத்திருப்பாங்க. அது பெட்ஷீட் ஊத்துறபோது கீழே விழுந்துருப்போம். சரி இன்னொருத்தன் காசு தானே, அதை போய் எடுக்கிறீ நியாயமா? அது அதனால பாக்கெட்ல வச்சிருப்பேன். ஒரு என்ன இருந்தாலும் இன்னொருத்தன் காசு இல்லையா அது? யாரு? இதே சொல்லினு மிதினி சாமி. என்ன சாமி எடுத்து நீங்க எலுமிச்சை சாதம் சாதா கொடுத்துருங்க. ரைஸ் ஒயிட் யார்கிட்டயும் சொல்லாத இந்த மரத்துல பணம் காய்க்குதுன்னு. என்ன யாருக்கிட்டையும் சொல்லாத, தகவல் சொல்லிடாத. அப்புறம் மொத்த கிரிவல பார்த்து இங்கே தான் இருக்கும். இன்னும் தத்திடுவாங்க இந்த இடத்துல இருந்து. போன பிறகு இவ்வளோ டீசெண்டாக இருக்குதுல்ல, போன பிறகு அந்த குப்பையெல்லாம் கலரி கிளீன் பண்ணும் பாரு. ஐயோ இது உள்ள எவனா போட்டிருப்பானா? இறங்கிடும் இந்த மால்னு. எங்க அந்த காசு? எத்த காசு? எங்களுக்கு ஓசரம் எத்தாரான். நான் வேகமா எத்துட்டு எங்களுக்கு ஓசரம் எத்தாரான். போயிட்டு வா போ. அங்க வாங்கிக்குது 2 ஆல்ரெடி. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு அரோஹரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோஹரா. சாம்பார் சாமி இன்னைக்கு வெள்ளை சாதம் போதும். ஒரு வெள்ளை சாதம். நமச்சிவாய சாமி. அண்ணாமலையாருக்கு அரோஹரா. போயிட்டு வாங்க நமச்சிவாய. போலாம். நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோஹரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய. நைனா எப்படி இருக்கிற நைனா? நேற்று வந்த நைனா, நீ தான் ஆள் இல்ல, பார்க்கல பொழுது. எங்க இருக்கிறாரு? ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஒன்றே குலமென்று பாருவேன். போயிட்டு வரேன் நைனா, போயிட்டு வரேன். பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலீஸ்வராய. ஆட்டோவில் வந்தீங்க? ஆமாம் சாமி, அமாவாசைனா ஆட்டோவில் தான் வரும். சரி, ஏன்னா வண்டி ரிப்பேர் நீங்களா? அப்படிலாம் சொல்லலையா? அதெல்லாம் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்களே கேள்விப்பட்டுக்கிட்டீங்களா? 2 சாப்பாடா ஒண்ணா? 2 கொடுங்க. சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. ரிஷிகேஷ் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுக்கட்டுமா? நல்லா அழகா பெட்டு மாதிரியே ஆகிட்டுக்கிறாரு. நமச்சிவாய. சாப்பிடுங்கண்ணா.
தாத்தா என்ன எங்க போயிட்டு ஆளை காணோம் நீ? என்ன அடிச்சு விட்டுட்டாங்க. அடிச்சு சம்சா கல்ல போய் உட்காந்து பொழுது கொஞ்ச நாள் சம்சா கல்ல உட்காந்து சம்சா போட்டு எல்லாம் வாட்ச் பண்ணலாம் விட்டு போனாங்க. யாரு விட்ட போய் அடி உன்ன போய் அடிச்சு தோத்துவாங்களாங்க? அது சம்சா கடை யாருது? பாவம் நான் அந்த வீட்டுல கொடுத்துன்னு இருந்தேன். நேரம் பாத்துக்க சாமி இருந்தாங்க. அப்படியா? 500 ரூபாய் வாடகை. அப்புறம் பார்த்தேன் இல்ல சாமி சம்சா நல்லா இருக்கும்ல, சம்சார் எதுவும் கலப்படம் இல்ல. சம்சா நமக்கு தேவை. அந்த அது எதனா பண்ணிட்டு போட்டான். சம்சா வேற நாங்க அவசரத்துக்கு 1-2 சம்சா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமாக்குது எங்களுக்கு. வேணாம் சம்சா நல்ல சம்சா தானே, சாப்பிடுற பொருள் நல்ல பொருள் தானே. அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன கிடக்குது? நான் அதுதான் கேக்குறேன். நீ பொருள் நல்ல பொருள் தானே. அவரு வேற 4 வேணும் 5 வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. அதுக்காக நல்லா இல்ல சம்சா அது வர அது சொல்றேன் நான் உன்னை பார்த்தா சம்சா கல்ல ரைட்டு இருந்தேன். அங்கதான் 500 ரூபாய் கொடுத்து இருந்தேன். உள்ளே படுத்துக்கினா அப்படி 1 மணி நேரம் வந்து நில்லு நாங்க வியாபாரத்துக்கு. சரி போயிட்டு வந்துட்டு விட்டேன். அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மதிப்பு கம்மியாக ஆரம்பிச்சுட்டு நமக்கு அது பிடிக்காத விஷயம். மதிப்பு கம்மியாகுதா? அதைத்தான் இப்படி சுத்தி வலிச்சு சொல்லிங்கிறியா? இந்த நேரத்துல நீ என்ன தெரியுமா, டீ 500 மேலே கொண்டு போய் பஜ்ஜி போடுவோம்னா அது தப்பு இல்லையா? தப்பு தானே. நான் கூட பெருசா ஏதோ ஒரு விஷயம் நினைச்சுக்கினேன். அப்படின்னு சரி நான் போயிட்டு வா. சம்சா நல்ல சம்சா தானே, நல்ல வேலை. அவளை என்ன கலப்படம் பண்ணிட்டாங்க என்ன போற. என்ன வேணும்? ஓ என்னாச்சு உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு போன்னா வெயில் அதிகமாக்குது. ஒழுங்கா உடம்பு தெம்பா இருக்கிறவங்களுக்கே உடம்பு கோளாறு ஆகுது. போ ஆஸ்பத்திரிக்கு போ. சரி வெயில் ரொம்ப அதிகமாக்குது. வாங்க சாமி, எங்க போயிட்டீங்க? ஆளை காணோம். வாங்க சாமி, எங்க போயிட்டீங்க? யாத்திரை பயன்றாரு. நமச்சிவாய. இன்னைக்கு எங்கேயும் போலையா? இல்ல எல்லா நாளும் எங்கன்னா போவே, இன்னைக்கு போலையா? பல்லு வலி. சாப்பிட மாட்டார்ல, வசூலுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். டிக் 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 டிக்னு நடந்து போயிடுது கட்டுன்ட்டு. நமச்சிவாய நமக. ஊறுகாய் வேணாம். லட்டா? லட்டு தானே? லட்டு தானே வேணும்? வாங்கிக்கோ. லட்டா சாப்பிடு. நமச்சிவாய நமச்சிவாய. ஊறுகாய் குத்துருங்க. சிவாய நமக. ஆமா நல்லா செய்வ நீ. சரி பல்லு வலியா? பல்லு வலிக்கு தானேண்ணா இந்த கருங்கல் எடுத்து போட்டு கடி சரியா போயிடும். கருங்கல் எடுத்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல நல்லா கடி. அடுத்த நிமிஷம் பல்லு வலின்னு சொன்னாச்சு. ஏன்னா உனக்கு வைத்தியம் சீக்கிரமா அன்னைக்கே தீரணுன்ற வைத்தியம் சொல்றேன். இல்லை ரெகுலராக வேணும் எனக்கு பல்லும் வேணும் வலியும் வேணும்னா அப்புறம் நான் சொல்கிறதான் வாங்கணும். பல்லு வலி போனோன்னா கருங்கல் எடுத்து அந்த பக்கம் கட்டி சரியா போயிடும். நான் கருங்கல் ஏன்னா நல்லதாக பார்த்துக்கணும்.
ஏன்னா இங்க பாரு கடைக்கு போறல இங்க பாரு டிக் டிக் டிக்னு கடைக்கு போவல அப்புறம் 10 ரூபாய் டாபர் பேஸ்ட் என்னது டாபர் பேஸ்ட் 10 ரூபாய் பேஸ்ட். அந்த பேஸ்ட் வந்து கையில எடுத்துக்கோ. பல்லு வலி இருக்கு பத்தியா அந்த இடத்துல வை. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேளு. அந்த இடத்துல வை. அந்த 10 ரூபாய் பேஸ்ட் காலியாகிற வரைக்கும் வை. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வலி தீர்ற வரைக்கும் வச்சு ரொட்டினா வாய் கொப்பளி ஓரளவுக்கு குறையும். சரியாவாது இங்க பார் சரியாவாது குறையும். லவங்க பட்டை எடுத்து வச்சுக்கோ. வாங்க ஷேக் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய தாத்தா. வெயிலுக்கு ஏதாவது வெயிலுக்கு இன்ஜெக்ஷன் என்ன போட்டுட்டோமா? போடுங்க நல்லா செய்யுங்க. வெயிலுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க ஐயா சார். போடுங்க நெல்லை சீக்கிரம் போய் சேர்றது பாருங்க. அந்த வெயிலுக்கு இன்ஜெக்ஷன் வேணுமா? வெயிலுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கிடையாது. இல்ல நாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நீங்க அடுத்தது குளிர்பட்டியில தான் இருப்பீங்க. நல்லதாங்க அதுதானே கேக்குறாங்க. அப்புறம் நான் கேக்குறோம் வேற கேக்குறோம். நேற்று அந்த பேஷண்ட் ஏற்றிட்டு நல்லா இருக்காங்களா? நீங்க கால் பண்ணி சொல்லிட்டு போனீங்கல்ல அந்த பேஷண்ட் நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு. நமச்சிவாய நமக்கு. இந்த படத்துல வர கார்த்தி மாதிரியே இருக்கிறாரு. என்ன நைனா இது ஸ்பெஷலா தண்ணி ஒண்ணு வித்தியாசமா நீ என்னதான் இங்க ஒருத்தர் வித்தியாசமா அவரை மேல உன்னால வர முடியாது. இன்னும் 2 செட்டு கொடுத்துரு. நல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா ஐக்கியம் ஆயிடுக்கிறீங்க. ஜாலியா வரான். அந்த கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு போறான் அவ்வளவுதான். அவங்க 1008 சிந்தனைகள்ல இருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்புலன்ஸ் ரெடி ஆகுது. நீங்க எப்போ போறீங்க? இப்பயே கூட உட்காந்து குருஜி 2 வயிட்டு தான் உங்களுக்கு எப்பவுமே. என்ன குருஜி என்ன இந்த பக்கம் அட வெயிலுக்காய் இந்த மாதிரி எங்கேயுமே உட்கார தண்ணி என்ன பேண்ட் அது ஸ்டைல் தேங்க்யூ சார். நமச்சிவாய சார் ரொம்ப நன்றி. எமர்ஜென்சினா ஃபோன் பண்றேன் வாங்க. சிவராத்திரியிலேருந்து இங்கே தான் இருக்கேன். அப்படிங்களா? இங்க ஒருத்தர் இது பாருங்க இவர் நல்லா பாத்துக்குங்க. இவருக்கு எதனா ஒண்ணுன்னா வயல பார்த்தா கூட திரும்பாதீங்க. அவர் சிரிக்கும் போது தெரிஞ்சு ஆரோக்கியமா இருக்காரு. நீ வேற இல்ல நீ அப்படியே நினைக்காத. நான் எவ்வளவு அது இந்த பாடிக்கு மேல மட்டும்தான் ஆரோக்கியம். இந்த பாடி கீழே கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்குது. இல்ல நான் யாரை பார்த்து கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் சிச்சது. நீங்க சொல்றீங்களா ஃபேமிலி மாதிரிண்ணே. இந்த ஒரு கொஞ்ச நேரம் வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு போனா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு. இப்போ நான் அப்படியே இவரு இல்லை நான் அப்படியே கொஞ்சம் உம்முன்னு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு வச்சுக்க. மறுநாள் ஒரு கேட்கும் நேற்று ஏன் நீ மாட்டு உம்முனே இருந்த ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு. அந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு இரண்யா 4th ஸ்டேஜ் ஜிக்மோர்ல எல்லாம் பார்த்தேன் சாமி. இதுன்னு சொல்லி என்னது பாதி காலம் ஆகிட்டான். ஆமா என்ஜாய் பண்ணிட்டு போ. வாங்க சார். சந்தோஷம் சார். சரி போலாமா? எங்க போறதா? யாருக்கியா நீ எங்க போய் திருப்பி வரையும் அங்க வர இடமா? நான் அன்னைக்கே சொல்லிக்கிறேன். ஒண்ணு ஜாலியா முன்ன உக்கார சொல்லிக்கிறேன். மாமனுக்கு ஏன்பா நீ முன்னாடி இடம் கொடுக்கலன்னு கேக்குறாரு. தாய் மாமனுக்கு முன்னதான் சீட்டு. என்ன பாரு பாதுகாப்பு பின்னாடி தான் உட்காரு. ஏக்க பாட்டிச்சான்னு ஷூட் பண்ணிடுவோம். சரி குருஜி பார்த்து போ. டைம் உங்களுக்கு டைம் ஆகுது. டைம் ஆகுது. வீட்டை விட்டுறேன். ஆனால் இதோ இந்த சாயங்காலம் தான் அந்த வீடு. ஓ அப்படியா? சரி சாப்பிட்டு போய் பொறுமையாக சாப்பிட்டு காலத்தை கழிங்க. ஆமாம் இது கொஞ்ச நேரம் டைம் பாஸ் வைக்கலுக்கு நெகிலுக்கு வைக்கணும். 4-3 மணி ஆச்சுன்னா அப்படி ஓடி சமையல் செய்வதானே? சமையல்கார் தானே? ஆமாம் நம்பர் 1 சாமி. கரையா
இங்க அனைத்து விதமான சமையல்களும் செய்யப்படும். நீங்க சொல்ல நாங்க இடிச்சுக்கிறோம். என்னால இப்ப குனிஞ்சு ஒண்ணு நீ குனிய தேவையில்ல, நீ சொல்லு. வாயில வடை சுட மாட்டியா? அதெல்லாம் சுட்டுவேன். அப்புறம் நான் சுடு, நாங்க எண்ணெயில போட்டு எடுத்துக்கிறோம். சரி வரேன், என்னை கூப்பிட்டு மாறுங்க. வேலூர் அம்மா பிரியாணிக்கு நீ தான் மெயின் மாஸ்டராமே. அதெல்லாம் இல்லை, டேஸ்ட் குறையிலம்பா. அதெல்லாம் எனக்கு கிடையாது. கல்யாணத்துல நல்லா ஃபேமஸான மாஸ்டர். அப்படி எந்த கல்யாணத்துல? எல்லா கல்யாணத்துல தான். யார் கூப்பிட்டாலும் சரி. இப்போ கூட நான் இங்கே கேட்குறேன், நீ ராஜா கோட்டையாண்டு போய் அணைக்கட்டுக்கார் ஜெய்வேல் எங்கிறாரான்னு கேட்பாரு. ராஜா கோட்டையாண்ட போய், ராஜா கோட்டையே இப்போ இல்லை பொழுது இது கொட்டாய் இல்ல, அதான் பேர் தான். ராஜா தேட்டர் ஸ்டாப்பிங் இது. ராஜா தேட்டர் இல்லையா இங்க? அது எடுத்துட்டாங்க. அணைக்கட்டு ஜெயவேல் எங்க இருக்காரு கேட்டவனே 4 பேர் என்ன பிடிச்சிப்பாங்க. வாடா உன்னதான் தேடி நின்ற அந்த ஆள் வாங்கிட்டு போன கடனுக்கு நீ தாண்டா உட்கார்ற. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கடன் பட்டு நான் சொல்றேன், நான் போனேன்னா. ஆனா எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அது நல்ல பேர். அது நானா ஒரு முடியல இருந்தவன்ட்டு என் கூட வேலை செஞ்சவெல்லாம் செய்யறான். எடுபடியா வேலை செஞ்சவனால இங்கதான் மாஸ்டர். ட்ரைனிங் கொடுத்தவங்களா இங்கதான் மாஸ்டர். சாப்பிட்டேன் இன்னைக்கு அவர் வந்தாரா. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற இன்னொரு இட்லி இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் வேணா விட்டுரு. சரி குருஜி போயிட்டுமா? இதெல்லாம் யாரையும் எடுத்து போட மாட்டாங்க. இந்த எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருவோம். வர தாத்தா நமச்சிவாய நமக. நமச்சிவாய நம சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. இது தாத்தா இலை. ஆனா உன் தலைமுடி எடுத்து நான் சூனியம் வைக்க போறான். போயிட்டு வா. நமச்சிவாய நமச்சிவாய். யார் அது? வித்தியாசமா இல்ல? அமெரிக்கால சின்ன பசங்க மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. இதுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த மாதிரியே இருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர் மாதிரியே இருக்கிறாரு பாரு. அமெரிக்கா மோட்டை சேஞ்ச் பண்ணிட்டு கருப்பு இனத்தவர்னு சொல்லிட்டு சுட்டு கொள்ளலையா உங்கள? இல்லையா, சுட்டுட்டு இருப்பாங்களே. கருப்பு இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லி நமச்சிவாய். நம்மளும் கருப்பு தான். ஆனா நீங்க அந்த அந்த போஸ்ட்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கிறீங்க. அதே மாதிரியே இருக்கிறீங்க. சிறப்பா முடிஞ்சு. எங்க போயிட்டு வந்தீங்க சிவராத்திரிக்கு? லண்டன் வரை போயிருந்தீங்க. லண்டன்ல என்ன விசேஷம்? ஒரு ஆசிரமம் ஓப்பன் பண்ணிட்டோம். லண்டன்ல எந்த இடத்துல? ஐயா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, டி நகர் பக்கத்துலயா? இல்ல நம்ம லண்டன்ல குறுக்கு சந்து இருக்கு பாருங்க. ஆமா, குறுக்குல சந்து இருக்குதா லண்டன்ல? இருக்கியா? அது பக்கத்துல. இந்தியாவில தான் குறுக்குல எல்லாம் சந்து வைப்பாங்க, லண்டன்லயுமா வச்சுக்கிறாங்க? ஆனா லண்டன் பஸ் ஸ்டாண்டு நீங்க பாருங்க. வாங்க சாப்பிட்டீங்களா? அதனால அங்க போய் கொண்டாடிட்டு வந்துட்டீங்களா? ஆசிரமம் எத்தனை பேர், சுமார் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க தங்குவாங்க? ஐயா தங்குறதுக்கு ஒரு 3 லட்சம் பேருங்க. 3 லட்சம் பேர். திங்கிறதுக்கு அது 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர். தங்குறதுக்கு திங்கிறதுக்கு எல்லா வசதியும் இங்க வசதி பண்ணியிருக்கீங்க. பாத்துங்க. ஓபன் பண்ண போனீங்களே, சாவி கிட்ட இருந்துச்சா? சாவியை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. கூட்ட உடச்சு தான் இருந்துக்கிறாங்க. சிவராத்திரி சிறப்பா போச்சு. சரி, சிவராத்திரிக்கு நமக்கு சிவராத்திரிக்கு சிறப்பா போச்சு. உங்களுக்கு போச்சுல சிறப்பா? எந்த குறையும் இல்லை. சரி, இங்க மக்கள் சேவைக்கு மக்கள் நலனுக்காக ஐயா நிதி கேட்டிருக்கேன் ஐயா. நிதி அமைச்சர்கிட்டயா? ஆமா. சரி, ஒரு 2 கோடி கொடுத்துட்டு சீட்டு போட்டு ஏசி எல்லாம் போட்டு. ஐயா அந்த திட்டம் தனியா ஐயா. அது வேற எல்லாமே தான். ஆமா ஐயா, அது பகீன் கால்வாய் திட்டம். இது சூயஸ் கால்வாய் திட்டம். சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர் மாதிரியே. ஐயா அங்க வாங்க. சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வடை சுட்டீங்கல்ல, நாங்க சுட்ட வடையை சாப்பிடுங்க. சரிங்க. நீங்க வாயால சுடுற வடை இதுக்கு வடை. உங்கள் வடைக்காக மறுபடியும் இன்னொரு வடை. சரிங்க. நல்ல வடை சுடுறீங்க நீங்க. அப்படிங்களா? நீங்க எதனா வடை சாப்பிடுறீங்களா?
ஐயா எல்லாம் நீ வேற தான் கழிச்சு வச்சுக்கிறாருல இப்பதான் வந்துக்கிற டயர்டா வந்துதான் ரெடி பண்ணுவார் வசூலுக்கு. சரிங்க நாளைக்கு ரெடி ஆயிடும். சரி நமச்சிவாயம் தாத்தா. ஓம் அருணாச்சலேஸ்வராய திருவாசகாய. அந்த லைட் எப்படி விந்துச்சு? யாரா இஷ்டாங்களா? வண்டி ராத்திரி ஆக்சிடென்டா? போதும் வண்டி ரெண்டாவது கடை இருக்கு பாருங்க. நல்ல வேலை கடல்ல இருந்து 7 மலை தப்பிச்சிட்டாரு. போய் அவர் தூக்கி அவர் ஆபீஸ் விட்டு இருக்கும். என்ன வண்டி? காரா? காரு போதையில வந்தானுங்களா? ஒரு பையன் ஒரு பெரிய கரண்ட் இதுவே ஒஞ்சு போயிடுது. கம்பசாமி இங்க இன்னொன்னு சின்ன போஸ்ட் கம்பவுண்ட் பாருங்க. ரெண்டுத்தையும் வச்சிட்டானுங்களா? ரெண்டுத்தையும் இடிச்சு இது மூணாவது இடிச்சு லைட் எல்லாம் கரண்ட் எல்லாம் இல்லை. இந்த பக்கம் லைட் எல்லாம் தெரியாது. மலை சுத்துற வழியில. எத்தனை மணிக்கா? ஒரு 12 மணி பார்த்துக்க நைனா உஷாரா இப்படி ஓரமெல்லாம் படுக்காத. நான் அங்கே படுக்க மாட்டேன் பயந்து போய் எவன் எப்படி வந்து ஏற்றுவானே தெரியாது. ஒரு மட்டும் இல்லையா அவர் உருண்டு போயிட்டாரு 7 மலை. இல்லைன்னா ஒரு மேலே அட கடவுளே. அப்பதான் அவர் படுத்தாரு 2 நிமிஷத்துலயே எப்படி பண்ணா இவ்வளோ பெரிய கம்பம் ஒட்டஞ்சி விழுந்துது பெருமா. மலை சுத்துறவில எத்தனை சாமியாருங்க ரோட்ல படுக்கிறாங்க. ஒண்ணு கொடுப்பா. கரண்ட் எல்லாம் இல்லையா? தகவல் யாருக்குன்னா சொன்னீங்களா? போலீஸ் வந்தாங்களா? ஒண்ணு கொடு. அவன் என்னண்ணா அந்த பையன்? அவங்க ஆளுங்க அடிக்கிட்டே பட்டுச்சா அவனுக்கு? அவனுக்கு அடி பண்ணல 7 மணிக்கு அவெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ண சொல்லி 2 பசங்க கால் நீட்டினா உட்கார போற. எவன் எப்படி வருவானே தெரியல. அப்படியே ஓரமா போயிடு. கடையில போடுது. ஏமிரா சிம்பா ஏமி. பயம் இல்லைப்பா, கிட்டலாம் போகிறேன். முன்னெல்லாம் ஒரு மாதிரி வரும், கரெக்டாக வரும். அண்ணா கறி வாங்கி போடுறாரு. பருக்கி ஏன் சாப்பிட்டுட்டியா? என்னடா ஒரு வார்த்தையோட சாப்பிட்டியா? இருடா கையை கடிச்சிடாத. வீட்டுக்கு எடுத்துக்கிட்டியா? அந்த வரிக்கு கிடைக்கல. அந்த வரிக்கு கிடைக்கல. சாப்பிட்றா. சரி என்ன சரி போலாமா? போலாம் வா போலாம். விளையாடும் அந்த மாதிரி பண்றதுன்னா. 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. குட்டியா தந்தீங்களா? அது வேற இடத்துல இருந்து வளர்ந்தது. இல்லைண்ணா உங்ககிட்ட வரும்போது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. இல்லை 2 வருஷம் இருக்குமா? இது ஆகுமாம்மா 3 வயசுக்கு மேல 4 வயசு இருக்கும். அதிகபட்சம் நாயுடைய ஆயுட்காலமே 15 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் தான். அதுலேயே சில பிரீடுலாம் இருக்குது. சில நாய்ங்க வந்து 10 வருஷம் வாழும், சில நாய்ங்க 7 வருஷம் தான் வாழும். இப்போ நம்ம சாவிலாம் வந்து அதிகபட்சம் 7 வருஷம் 8 வருஷம் தான் சாவி. சாப்பாடு 2 தானே? மகியும் சாப்பிட்ற சாப்பாடு பொறுத்து. மகியும் அதிகபட்சம் 10 வருஷம் தான். மகியும் சாப்பிடுது. போட்டுட்டு மாஸ்டா போட்டமா என்ன இதுக்கு சரிக்கு நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட்டே குட்டிடா ராஜா, டெய்லி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த வரிக்கு ஏற்றுன்னு வந்தால் கூட நம்ம சாமியாரும் கேட்குறாங்க, எனக்கு ஒரு வரி கொடுத்துட்டு போயான்.
பொறுமையாக சாப்பிடுவேன். இதே மாதிரி தான் மதியம் வரும். அது உக்காரத்து அம்மக்களமா காமெடியா இருக்கும் அது உக்காரத்து. பார்த்தியா எதுக்காக இவ்வளோ நேரம் வாங்குறேன்? நம்ம சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். இந்த சாப்பாடெல்லாம் அப்படியே மாடுக்கு போயிடும். இங்கே பாருங்க, கீழே பாருங்க எவ்வளோ போட்டலாம். ஒருத்தர் வந்து பரிகாரத்துக்காக வராங்க. அது நல்லதோ கெட்டதோ சிவனடியார் ரத்தம் வாங்கணும். நான் சாப்பிட்றணும் சாப்பிடல அது அப்பாற்பட்டுச்சுன்னு, ஆனால் கையால் நான் வாங்கிட்டேன். அது அவங்களுக்கு விமர்சனம். நம்ம சாப்பாட்டுக்காக தான் நான் வெயிட்டிங். சரி சாமி, புரியுதுங்களா? நமச்சிவாயம் நமச்சிவாயம். கன் டைம் வந்துட்டீங்க. கன் டைமா? இன்னைக்கெல்லாம் வாட்ஸ் மறந்து வச்சுட்டு வரணும். அதெல்லாம் கரெக்டாக வந்தீங்க. வாட்ச் இருந்ததா லேட்டு. சரி வாட்ச் இருந்தாலும் ஐயா வர ஒரே நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பாடு சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறேன். இங்கேயும் போய்ட சாப்பாடு வாங்கிக்கிறேன். நமச்சிவாய். சந்தோஷம் ஐயா. நமச்சிவாய். எங்க இருந்து வரீங்க ஐயா? ஈரோடு. உங்க பேருங்க ஐயா? மகன். நமச்சிவாய். வீடியோ பார்ப்பேன். சரிங்க ஐயா, சந்தோஷம். சாப்பிடுங்க ஐயா. என்ன பார்ப்பீங்களா? நல்லா இருக்கு. ஒரு கலவை மட்டும் லெமன் சாதம். ஊறுகாய் வேணுங்களா? வேணாம் இருக்கு. அருணாச்சலேஸ்வராய நமக. தாத்தா எத்தனை? அவங்க சாப்பிட சொன்னாங்க. சரி நீங்கள் எப்படி சரி. ஈரோடு கொங்கு தமிழ். நமசிவாயம். எத்தனைங்க? ஒன்றா ரெண்டா? ஒயிட் ரைஸ் ஒன்று. சாப்பிட்டு போங்க ஐயா. அருணாச்சலேஸ்வரர். சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். சரிங்கம்மா. நமச்சிவாயம். வாங்க. கண்டிப்பாக ஐயா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நமச்சிவாயம். ஒரு 10 நாள் இருக்கலான்னு இருக்கேன். அதனால் இருப்பான்னு தெரியல. 10 நாள் இருப்பனான்னு தெரிலனா சூழ்நிலை எப்படின்னு தெரியல. அனுமதிக்குதான்னு தெரியல. அண்ணாமலை ஒத்துக்கு வரான்னு கேட்குறீங்க. அண்ணாமலை வந்து யாரையுமே வந்தவனையே இது பண்ண மாட்டார். எல்லாம் கொடுப்பார். இல்லை, நான் ஏற்கனவே சைக்கிளில் வந்தாங்கன்னு. ஈரோட்டிலேருந்து சைக்கிள்லேயே வந்துக்கிறீங்களா? மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே நைட்டு வந்து சேர்ந்தேன். தூக்குமலை 3 நாளாக பயங்கர உடம்பெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு சின்ன சாமி, அவர் திருப்பூர்லேருந்து வந்தேனாரு. எனக்கு சைக்கிள்னாரு. அவருக்கு கொடுத்துட்டு நான் பஸ்ஸில் போயிட்டேன். அவர் சைக்கிள் கொடுத்துட்டீங்களா? இது ஈரோட்லேருந்து சைக்கிள்லேயே வந்தீங்களா? சேலம்லேருந்து வந்தீங்க. சரி. பஸ் எடுத்து போட்டு பாதுகாப்பாக இருங்க. இருக்கிறது பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருங்க. இதுக்குள்ளே இருங்க. நல்லா பாதுகாப்பு தான். ஒரு பிரச்சனை இல்லை. தைரியமாக இருக்கலாம். அந்த பக்கம் போகாதீங்க. இந்த பக்கமே இருங்க. இந்த பக்கமே கூட இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை இவருக்கு முன்னாடி உட்காருங்க. கலெக்ஷன் கட்டுடுன்னு நீங்க இவருக்கு அடுத்தது உட்காருங்க. நான் நைட்டு கிளம்பி சாமி தூங்கிட்டு இருந்தாரு. அதனால நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம் தூங்கிட்டு இருந்தேன். சாப்பிடுங்க. எல்லாம் சரி பண்ணிடுவார். அண்ணாமலை ரிலாக்ஸ் பண்ணிடுவார். எத்தனை பேர் வாங்க எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வராங்க தெரியுங்களா? வந்துட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு 3 நாள் இருக்க வச்சு தரும். 2 நாள் 3 நாள் 5 நாள் 4 நாள் எதனா ஒரு கஷ்டத்துக்கு வந்து இருக்கிறாங்க. இருக்கட்டும். ஒரு குரூப் வந்து இருந்தது பெரியவர். ஒரு வாரம் இருந்தார். திடீர்னு காணாம போயிட்டார். இல்லை, அவங்க வரவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வராங்க. ஆமாங்க. குழந்தை ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சில பேர் மனசு மாதிரி திரும்பி போயிடுவாங்க. சில பேர் இங்கே இருந்துருவாங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வேற விஷயத்தை நோக்கி போகக்கூடாதுன்றத இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே அப்படி வராங்க. கொஞ்சம் மனசு மாறிச்சுன்னா கிளம்பிடுவாங்க. மாறாத காயமா இருந்துச்சு, ஆறாத காயமா இருந்துச்சுன்னா இங்கே இருந்துருவாங்க. அவ்வளோதான் விஷயம். என்ன சாமி பார்த்துக்கணும். ஓடணும் சாமி. செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓகோடு கரெக்டு தான் நான் சொன்னது. ஏதோ கஷ்டத்துக்காக வராங்க. ஒரு நாள் 4 நாள் 5 நாள் இருக்கலாம். கொஞ்சம் எங்கன்னா போய் 4 நாள் 5 நாள் இருக்கலான்னு வராங்க. 4 நாள் 5 நாள் இருக்கிறாங்க. சரி, நம்ம புள்ள தான் திட்டுச்சு, நம்ம பொண்ணு தானே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆறுனவனே போயிடுறாங்க. சில பேர் வந்து அவன் என்ன திட்டானே, அவன் என்ன வளர்த்தவன் திட்டானே அப்படின்ற ஒரு இதுல இங்கே இருக்கிறாங்க. அது இங்க இருக்கிற சூழ்நிலைகள் ஒத்து போச்சுன்னா அவங்க இங்கே வாழ்ந்துடுறாங்க. இங்க இருக்கிற சூழ்நிலைகள் ஒத்து போலன்னா
வேற ஒரு 4-5 ஊர் போவாங்க, சில பேர் வேற மாதிரி போயிடுவாங்க காலத்தை கழிச்சிக்கலான்னு, சில பேர் திரும்பி ஊருக்கு போயிடுவாங்க. இதான் நடந்து இருக்குது. கிரிவல பாதைன்னு இல்லை, காசி உலகம் பூரா இதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை, இந்தியாவில் தான் பிரச்சனைன்னு. எல்லா நாட்டிலையும் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்குது. வேஷம் போட்டு ஐயா மாதிரி வேஷம் போட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? யார் பசங்களா? நீங்கள் பார்க்க முடியுங்களா? டைம் இருக்குங்களா? இந்த காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் போனான்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு விஷயம் வருஷம் அப்படி செய்கிறாங்க போல. வேண்டுதல் எங்கள் வீட்டு அம்மன் இவங்க 2 பேரும். சரிங்க. ஆஹா, பார்த்தீங்களா? நம்ம சாமி மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர் அங்காளம்மன், ஒருத்தர் படவேடம்மன். சரிங்க. எங்கள் பசங்க பசங்க வேண்டுங்க. இவங்க 2 பேரும் எங்கள் பசங்க தான். பொண்ணு பொண்ணு அதான் அங்காளம்மன், படவேடம்மன். சரி. வேஷம் போட்டோன்னா அவன் வேஷம் தான். இதுக்குன்னா அவங்க வராங்களா? மேக்கப் பண்ணி கொடுத்து ஆள் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். சரி. தண்ணி கொடுத்துருப்பான். ஆம்பளைங்க தான் வேஷமே போடுவாங்க அம்மன் மாதிரி. சரி. பொம்பளைங்களாம் வேஷம் போடுவாங்க, ஆம்பளைங்க தான் அதிகமாக வேஷம் போடுவாங்க. காளி வேஷம்லாம் அதிகமாக போடுவாங்க. காளி வேஷம் அது வந்து சிவபெருமான் வந்து நம்ம 5வது தலை, அது ஏதோ ஒரு ஆணவத்தில் அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அந்த தலையை வந்து கிள்ளிடுவார். அது கிள்ளின உடனே அந்த தலை வந்து கையில் சிவபெருமான் கையில் பிடிச்சிக்கும். கையை பிடிச்சிக்கும். கையை பிடிச்சிட்டு சிவபெருமான் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு கையில் தானே சாப்பிடணும். அந்த தலை அதுவே ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இவருக்கு வந்து உடம்பு எல்லாமே அப்படியே வெளுத்து போயிடும், மனநிலையும் அப்படியே மாறி போயிடும். அப்போ வந்து அங்காளம்மன் வந்து விஷ்ணு பகவான் கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ன உடனே விஷ்ணு பகவான் என்ன சொல்லுவார், நல்ல நவதானியங்களில் நல்ல சாப்பாடு செஞ்சு உங்கள் வீட்டுக்காரருக்கு நீ கொடு, அப்போ அந்த தலை சாப்பிடும். அப்போ சாப்பிடும் போது என்ன பண்ணு, அந்த தலை வந்து ருசிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டை ஊட்டி கொடுத்துட்டே இரு. ஒரு 3, 4, 5வது வாட்டி என்ன பண்ணு, அந்த சாப்பாட்டை சூற விட்டுரு. அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்ல கையில் இருக்கிற தலை வந்து சிவபெருமானை விட்டு அந்த சாப்பாட்டை பொறுக்க போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா அங்காளம்மன் அவதாரம் எடுத்து அந்த தலை வந்து சாப்பாடை சாப்பிட போகும் பாருங்க, அந்த தலை மேல அப்படியே காலை வச்சு, அதுதான் விஸ்வரூப அவதாரம், அங்காளம்மன் அவதாரம். அதுக்கு தான் மயானசுரை. மயானசுரை என்னன்னா பிரம்மகத்தி தோஷம் சிவபெருமானை பிடிச்சிக்கும். அந்த தலை வந்து கையில சிவபெருமான் கையை பிடிச்சிக்கும். என்ன சாப்பிட்டாலும் சிவபெருமான எதுவுமே அப்படியே ரொம்ப உடம்பு அப்படியே இதுவாகிடும். அது அந்த பிரம்ம தலையே போய் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சிவபெருமான் ரொம்ப டல்லாகி ரொம்ப அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டுருவார், கொஞ்சம் இதுவாகிடும். அப்போ வந்து அம்மன் அங்காளம்மன் அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு அப்போ சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க. அந்த சிவபெருமானுக்கு பரிமாறும் போது அப்போ அந்த கை என்ன பண்ணும், இந்த கை வந்து கையில் தானே சாப்பிட முடியும். இந்த கை போய் வேக வேகமாக சாப்பிட்டே இருக்கும். சாப்பாடு ருசியா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டே இருக்கும் அம்மன். சாப்பாடு சாப்பிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்படி சூற விட்டுருவாங்க. சூற விட்டோன்னே ஐயோ என்னடா சாப்பாடு சிந்திச்சுன்னு சொல்லி அந்த கையில இருந்து தலை பிரம்மருடைய தலை வேகமா போய் அதெல்லாம் பொறுக்கும் பாருங்க. அப்ப அங்காளம்மன் மிகப்பெரிய அவதாரம் எடுத்து அந்த தலை மேல அப்படியே காலை வைப்பாங்க அங்காளம்மன். அதுதான் அங்காளம்மன் கோயில்லாம் போய் பாருங்க, அந்த தலை மேல காலை வச்சுட்டு இருப்பாங்க ஒரு தலை மேல, அது பிரம்மருடைய தலை. அதுக்குதான் மயான குலை, மயான சூறை, மயானத்துல சூறை அப்படின்ற பேரு கவனம் செய்யுது. அதுதான் மசாலா இல்ல. இதையும் நான் வீடியோல சொல்லிடுறேன், இது நான் கேள்விப்பட்டது தான். உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ பேசுறியடா, நம்ம கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம என்ன எதை கேள்விப்படுறோமோ கேள்விப்பட்டோம், அவ்வளவுதான். இது உண்மையா என்னன்றது எனக்கு தெரியாது. இது இன்னும் நிறைய பேர் எப்படி வேணாலும் கதை சொல்லலாம். இங்க இருந்த விஷயங்கள் இதுதான். மயானசூரைக்கு இங்க இது இப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க அங்காளம்மன் கோயில் பாருங்க, போட்டோ எல்லாம் கூட பாருங்க, அங்காளம்மன் காலு கீழே ஒரு தலை ஒண்ணு இருக்கும், அது பிரம்மருடைய தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, புராணங்கள் இருக்கு. நம்ம இதுல எந்த ஒரு காரியம் நடந்தாலும், ஒரு விசேஷம் நடந்தாலும் அதுக்கு ஒரு புராணம் இருக்கும். காளியம்மா வந்து உலகத்தை அழிக்க வேகமா வரும்போது ஐயா குறுக்க வந்து படுத்துட்டாங்க. ஆமா, வேகத்தை கம்மி பண்றாங்க. ஆமா, அதுதான் காளியம்மா. காளி வந்து பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்து காளிய கோவத்தை தணிக்கிறதுக்கு சிவபெருமான் போய் அம்மனுடைய காலு கடியில படுத்துருவாரு. படுத்த உடனே அப்பதான் சிவபெருமான் மெரிச்ச உடனே ஐயோ யாரா அது நம்ம வீட்டுக்கார மெரிச்சவன், அப்பதான் அப்படியே பார்த்துட்டு அவங்க கோபம் தணிஞ்சு
அவங்க வந்து சாந்தமாவாங்க. அது ஒரு கதை அது நிறைய இருக்குது. இவங்க அம்மா அடிச்சிருப்பாங்க. அம்மா அவ்வளோ படிக்கிறாங்க அவளுக்கு. அந்த ரத்தம், ஒரு அரக்கனுடைய ரத்தம் வந்து ரத்தம், அவனுடைய ரத்தம் ஒரு ரத்தத்திலையும் அவனுடைய உயிர் வந்துனே இருக்கும். அவனை வெட்ட வெட்ட ரத்தம் சிந்த, அந்த ரத்தம் சிந்த சிந்த சிந்து அப்படியே ரத்தத்துல உயிர் வந்துனே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, காளி வந்து ரத்தத்தை குடிப்பாங்க. காளி வந்து ரத்தத்தை குடிக்கிறாங்க, ரத்தத்தை குடி, அந்த அரக்கன் வந்து மறுபடியும் இதுவாக கூடாது அந்த ரத்தத்தை உள்ளுக்குள்ளேயே குடிப்பாங்க. அப்படி உள்ளுக்குள்ளேயே குடிச்சு அப்படியே ரொம்ப இதுவா உக்கிரமா போகும்போது காளி இப்படி இருந்தா உலகமே அழிஞ்சிரும், இந்த 7 உலகமும் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு போய் விஷ்ணு பகவான் சொன்ன உடனே அப்பதான் சிவபெருமான் போயிட்டு காளி காலிலே படுப்பார். அப்பதான் அப்படி நீங்க போட்டோ பாருங்க, காளியம்மன் வந்து சிவபெருமான் கழுத்துல கால் வச்சுட்டு இருக்க மாதிரி, உடம்புல கால் வச்சுட்டு மாதிரி இருக்குங்க. அது அம்மனுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக. அம்மன் யாருன்னா பராசக்தி தான், பார்வதி தான். காளியும் பார்வதி தான், அங்காள பரமேஸ்வரியும் பார்வதி தான். பார்வதியுடைய அவதாரங்கள் தான் இத்தனை சாமிங்களும். அதுதான் எல்லாம் நமக்கு இந்த வயசுல நமக்கு வந்து யாருன்னா சொன்னதை மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஆனா சில பேர் இதே சொல்லுவாங்க, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறேன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல முடியும், கேள்விப்பட்டது தான். நமக்கு யாருன்னா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை அதை நம்ம ரிப்பீட் பண்றோம். இல்ல அந்த கதை இல்ல, இது வேற கதைன்னுவாங்க. அவங்களுக்கு மனசுல தோன்ற கதை. இப்ப காளியம்மா ஏன் கோவப்பட்டாங்க, காளியம்மா வீட்டுக்கு போற வழியில குழாவுல தண்ணி வரல, அதனால உக்கிரமாயிட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் கதை எழுதலாம். சோ அது நம்ம புராண கதைகள் என்னவோ அதை நம்ம சொல்றோம். போலாமாமா? ஊருக்கு போறீங்களா? 2 வாட்டி ஊருக்கு ஆமா, இந்த இடத்த விட்டு தாண்டாவா ஊர் தானே இருக்கு. ஊர் தான் திரும்பி வந்துடுறாரு. அந்த டிரைவர் சொல்லிட்டு ஒண்ணு இன்னொரு ஊருக்கு அவனு கூட தானே வேணா, அவருக்கு பிபி ஜாஸ்தி. நைனா நானேண்ணா வச்சுட்டுமா? நீ பண்ற மாதிரினாலே நல்லா நிற்கும். அப்படி எழுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, கடவுள் பண்ற உதவி. சரியா, போயிட்டு வா. பாப்பா எங்க போயிட்ட பாப்பா? ஆளை காணா 2-3 நாளா. அண்ணன் வீட்டுக்கு என்ன விஷயமா அண்ணன் வீட்டுக்கு போனேன்? நான் ஒரு அண்ணன் இருக்கிறேன், எந்த மதிக்காம இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு போய்க்கிறேன். மசானா கோழிக்கு எல்லாம் வேஷம் போட்டுருந்தாங்களா? நீ பாக்கலையா? எல்லாம் வேஷம் போட்டாங்களா, பாத்தியா இல்லையா? பொண்ணு இல்ல. சாப்பாடு கொடுட்டுமா? ஒண்ணு ஒரு சாப்பாடு மட்டும் கொடு, ஒண்ணு மட்டும் கொடுறேன். வாங்க சார். இந்தா பாப்பா சாப்பிடு. சோறு நல்லா இருக்குதா? நான் சோறு நல்லா இருக்குதா? சரி சாப்பிடு. சரி பாப்பா சாப்பிடுன்னா போயிட்டு வரட்டுமா? சாமி பத்தி பேச போறியா? காசு என்னத்துக்கு? காப்பி குடிக்கிறதுக்கு. இப்ப குடுக்குறியா? இப்ப குடுக்குறியா? இப்ப குடுக்குறியா? எப்ப குடுக்குற? நான் குடுக்கணுமா? நல்லாதான் இருக்குது கதை. 10 ரூபாய் பாரு, இது எனக்கு கொடுக்காம இது ஏன்ட்ட கேக்குது. 200 ரூபாய் 100 ரூபாய்லாம் வாங்கினி, அப்பெல்லாம் எங்க போச்சு காசு? அண்ணன் வீட்டுக்கு போய் வலையில் போட்டு வந்தியா? பாருப்பா, அண்ணன் வலையில் போட்டு அனுப்பிச்சுக்கிறாரு பாரு. சாரதாமா போயிட்டுமா? பாய் பாய் பாய். நேற்றுலாம் நல்லா சாமி பார்த்தியா? சரி போயிட்டு வரேன். அவங்க நல்லா இருக்கணும். நல்லா இடத்தோடு நமச்சிவாய நமக்கு வாங்க.
இந்தாங்க நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அருணாசலா ஓம் நமச்சிவாய. இந்தா தாத்தா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க. இந்தா தாத்தா நமச்சிவாய நமக. மாமா அவர் 2 இது கொடுத்துரு. வா பாட்டி போய் சாப்பிடுங்க போங்க. ஆமாம் தாத்தா இன்னைக்கு அன்னதானம். அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு நலம் பெறணும், அண்ணாமலையோட நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. சாமியார் பார்த்து 60 பேர் இட்டு போய் ஒரு கோபாராக இந்தாண்ணா சாமியார் பார்த்து போலாம். இட்டு போகிறாங்களாம். ஏண்ணா நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறேண்ணா. அப்புறம் என்ன விசேஷம்ண்ணா? சாப்பாடு பார்த்த மாதிரி இந்த முகத்தில். நான் வெளியூர் போயிருந்தேண்ணா. இப்போதான் வேலைக்கு இன்னைக்கு சேர்ந்துக்கிறேன். ஒன் டே ஃபுட் சர்வீஸில் வேலைக்கு கூப்பிட்டாங்க. என்னத்துக்கு? வேலை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. நமச்சிவாய நமக. அதுதானே? அவ்வளோதான். போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. நமச்சிவாய நமக. 2 வேலை கூட அவருக்கு. ஐயா நீ ரசம் தான். நமச்சிவாய நமக. வரட்டுங்களா? அவருக்கு ஒரு சாப்பாடு கொடு. இந்தாண்ணா போலாம். இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தேங்காய் சாதம். இந்தாங்க ஐயா. வாங்க. வா 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 பொறுமையா வா. இந்தா போய் சாப்பிடுங்க. வாங்க. தாத்தா நல்லா இருக்கீங்களா? 1 போதுமா? 2 2 வெள்ளை கூட அவருக்கு. இந்தா தாத்தா நமச்சிவாய நமக. சாப்பிடு. ஒன்று 2 வேணும்னா 2 வாங்கிக்கங்க. கொடு. அவர் தழைக்கப்பட்டுனே கேட்குறாரு. என்னத்துக்கு இருந்தாங்க. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. பத்துமா ஐயா? போய் வர குழம்பு எடுத்து வாங்கி கீழே வந்துச்சு பாருங்க. வரேன் தாத்தா. புரியாத வண்டி இருக்கு. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தாங்க போய் சாப்பிடுங்க. ஆனால் வட்டுமாண்ணே பாய் போலாம். இந்தாங்க நமச்சிவாய நமக. சாப்பிடலாம் 2 வாங்கிக்கோங்க. சாப்பிட்டீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க. ஒன்று குடும்பமா அவருக்கு. அப்புறமா தான் சாப்பிடுங்க. ரைட் சந்தோஷம். ஏன்னா இன்னொருத்தருக்கு போவோம். ஆனால் தான் வேற ஒன்றும் இல்லை. நமச்சிவாய நமக. வாணா வாங்கிக்கலாம் வாணா. மாமா உங்களுக்கு ஒன்று கொடுத்து அனுப்புவோம்மா. நமச்சிவாய நமக. இந்தாங்க வாங்க.
நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக. பையனுக்கு ஒன்று குத்தான்பு. தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் அப்படியே சாப்பிடும். அப்படியே சாப்பிடணும் அது. போ இந்தா இந்தாப்பா. நம சிவாய நமக. நான் மெட்டலையா உன்னை போய் மெட்ட முடியுமா? நீ அம்மா பெரிய ஆளு. இப்படியே சொல்லியதா மாமன் மச்சான் இப்படியே தான் பேசிக்கிறீங்களா? ஐயா நட்பு ஐயா உண்மை தானே சொல்றேன். உனக்கு பொய் சொல்லலையா? உண்மை சொல்லி என்ன பண்ண போறேன்? இனிமேட்டு பொய் சொல்லலையா? நமச்சிவாய நமக. அப்புறம் சாப்பாடு தாத்தா இந்த இருங்க, சாமிக்கு வச்சுட்டு வந்துடுறான். இல்லையா வல்ல சாமி குத்துட்டு வந்துடுறேன். சரி. நாட்டாம் இதோ பாரு, 50 ரூபா காசு ஒண்ணு. இங்க இருந்து ரமணாசுவர் வரைக்கும் போறீங்க. மரத்தாண்டு இங்க ஏன் சொல்ல முடியா? ஒன்னே சொல்லல, நான் ஒன்னு சொல்ல, பொதுவா சொன்னேன். ஒன்னு ஒரு 20 ரூபா உட்காந்துருந்தாங்க. சண்டை மாஞ்சினா உங்ககிட்ட சண்டை மாஞ்சின்னு வரேன். இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. என்ன தாடி கீடி விட்டுக்கிறேன், என்ன விஷயம்? சாமி கும்பிட்டு போறோம், பசங்களுக்கு காது குத்து வைக்க போறேன். நல்ல சாப்பாடு. இது கூட நல்ல சாப்பாடை கூட வருது. நம சிவாய நமக. எப்பா அதை விட்டு எப்பா குடு தாத்தா, மாத்தி கொடுத்துட்டாங்களாம். குடு குடு. என்ன சொல்ல, குருஜி என்ன கலெக்டர் அவங்க லைன்ல நிக்க மாட்டாரா? இருக்காரு தாத்தா மாட்டி விட்டு இவருக்கு வெள்ளை சாப்பாடு கொடு. 2 கூட ஐயா. நம சிவாய நமக. என்ன அது ஒண்ணு கூட அவருக்கு போதும். ஒரு நாள் தான் பாவம் கேக்குறாரு. நீ டெய்லி வாங்கி சாப்பிடறல்ல? நான் கஸ்டமர்ப்பா. உடம்பு முடியல தானே சாப்பிடுறாரு. நான் கஸ்டமர் இல்ல நானே கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. நான் ஏன் கொடுக்க மாட்டேன்? இல்ல நாளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்றாரு. மாசத்துல ஒரு நாளைக்கு வரேன் நானு. ஆமா. இது என்ன கிடையாது, எங்க மாமா என்ன லீவ் போறோட நீ தான் நான் வர முடியும். ஒரு நாளைக்கு வந்தா என்ன சொல்றப்பா, இனிமேல் நீ வராத, உன் மச்சானே அனுப்புப்பான்னு சொல்ற. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். தெரிதா? எப்பா வச்சுக்கிட்டானே உன்னை டேட் வைக்கல நாட்டாம உன்கிட்ட சொல்லாமே வச்சிருவேன். சரி வாங்க, ஒண்ணு போதுமா? ஒண்ணு கொடுமாமா. ஆடி மாசம் நம்மளுக்கு மாசம்லாம் கணக்கில் முடியல. ஆடி மாசம் காது கொடுத்தோம். நம்ம சிவாய நமக்கு அதே பத்துமா? மாசம் கணக்கில் உனக்கு எங்க சாமி நாங்க எப்போனா கும்பிடுவோம். யாத ஊருக்கு இன்னைக்கு மாசம் கணக்கில்னு சொன்ன நீ அது இது எனக்கு விளக்கு இருபாய் வண்டி எடுக்காது. திருச்செந்தூர் தாத்தா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க, 2 பேர் தானா? சரி. நமச்சிவாய நமக. கோயம்புத்தூர் சாமி இருக்கிறாருல அங்க அந்த காசுல. நமச்சிவாய நமக. 2 வெள்ளையா? இந்தாங்க நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சிவாயம். இந்தாங்க சிவாய நமக. ஓ நமச்சிவாய. இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. ஏற்படுத்தலையே, நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலையே. குடும்பம் உங்களுக்கு டென்ஷன் ஆகி தான் பாரா, பார்த்துக்கலாம் வாங்க. சொல்ல முடிய டென்ஷன் ஆகி தான் பாரா, பார்த்துக்கலாம். நம சிவாய நமக. தயிர் சோறு தான் இப்பதான் வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வரிக்கு போற ரீதினால ஆளு வரலையேன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? எல்லாம் எங்க ஓனரை சொல்லணும். இந்தா இந்தா வேற எதிர்பார்க்கிறாரு. 2 நாளா தயிர் சாப்பாடு போடுறதுனால அவரு கறி கேட்கிறாரு. கறி ஓனர் வாங்கி தர சொல்ல வேண்டியதானே? டெய்லி கறி வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்?
என்ன பிரயோஜனமா? தயிர் சாப்பிடுவோம்ல, தயிர் சாப்பாடு தயிர் கறிக்கு சாப்பாடு கொடு. ஆனா 2 வெயிட்டா ரசம் இன்னைக்கு ரசமா? ரசம் கொடுமாம்மா. நமச்சிவாய நமக. நமசிவாய நமக. தேங்காய் சாதம் 1, ஒயிட் ரைஸ் ரசம். ஒயிட் ரைஸ் மட்டும் 1 போதும். இல்லை ரசம் தான் ஒரு நாளைக்கு 1 ஒயிட் ரைஸ் ஒரு சாப்பாடு போதுமா? இந்தாங்க. இங்க சங்கர் சாமி ஒருத்தர் இருந்தார், எங்கிறாரு அவரு? உங்களதான் கேக்குறேன், சங்கர் சாமி இருப்பாரு எங்கன்னு. அவரு எங்க போயிருப்பாரு, தர்மம் எடுக்க போயிருப்பாரு. பஜார் வரைக்கும் போறாரா? எங்க ஊருக்கா வேண்டாம், நான் நிறைய இருக்கேன். இந்தானே போதுமா? போதும் போதும். சரி போலாம். நல்லபடி சந்தோஷமா இருக்குன்னு அண்ணாமலை வேண்டிக்கிறோம். ஓம் நமஸ்கார் சாமி. யூடியூப் பார்த்துக்கோ. ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கு. ஓ வாங்க, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? வேணும்னா வாங்கிக்கோங்க வாங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா சாமி? கோயம்புத்தூர் சாமி. நல்லா ஜம்முன்னு சாமி. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடு வாங்க. நீ என்ன குழம்பு? ரசம் சாதம் வரட்டுமா? ஒயிட்டு தான். இந்தாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. ஆனால் எல்லாருக்குமே கிடைக்குதான்னு பார்க்குறேன். இருந்தா தரேன். யாரு? நல்லா வாங்கிட்டு போவேன். இந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்துருவேன். இந்தாமா குத்தன்பு. இந்தா பாட்டி, ஒரு தேங்காய் சாதம் வச்சு கொடுத்துரு. இந்தாங்க ஐயா. வா வா போப்பா. இந்தாமா. நமசிவாய நமக. நமச்சிவாய நமக. ஞாயிற்று விடு. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க, ரசம் சாப்பாடு கொடு. இந்தாம்மா. இந்தா. யாருக்கு ஐயா? ஒன்று போதுமா? சரி சரி சரி. இந்தாம்மா. 2 கிடைக்குமா? இந்த வர இருந்தா இந்தா. இந்த 2 கூட
போங்க 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 சாப்பிடுங்க போங்க. சாப்பாடு வண்டி தான். சாப்பாடுக்காக பசுவோட இருக்கு. போங்க போய் வாங்கிக்கோங்க. பாட்டியே என்ன பாட்டி பண்ற? உட்காந்துங்கிறான். சாப்பிட்டியா? எனக்கு சாப்பாடே பிடிக்கல. ஏன் பாட்டி என்ன ஆச்சு? அது என்ன போய் எனக்கு என்ன தெரியும். ஐயா சாப்பாடே கொஞ்சம் கூட பிடிக்கலையா? சாப்பிடாம இருந்தா என்ன வருது உடம்பு? அது என்னவோ வேற என்ன பிடிக்குது? எதுவும் பிடிக்கல. பிடிக்கிறது எதுனா வாங்கி வரட்டுமா? எதுவும் பிடிக்கல. எதுவுமே பிடிக்கலையா? ஐயோ என்ன கேது பிடிக்குது? என்ன வேணும் பிடிக்கிறதுக்கு? என்கிட்ட என்ன கேதுன்றான். உனக்கு இப்ப என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? எனக்கு ஒன்றும் வேணும். பூமிக்குள்ள கதை இல்லாம போயிடுவோம். அப்புறம் கதை வேணும்னா கொஞ்சமா சாப்பிடணும். சாப்பாடு பிடிக்கலப்பா. வேற எதுனா கூட பாரு. வேற என்ன வாழைப்பழம் வேணுமா? ஆப்பிள் வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? பழத்தின்சே வேணும். வேற சொன்னா வாங்கிட்டு வரேன். பரோட்டா வாங்கிட்டுமா? பரோட்டா பரோட்டா சாப்பிடுவியா? வேணாம் அதெல்லாம். வேற என்ன வேணும் சொன்னா வித்தியாசமானது எதுனா வாங்கிட்டு வருவேன். என்ன சாப்பிட ஆசையாக்குது சொல்லு. உளுத்த வடை ஒன்றா சாப்பிட்டுப்பேன். உளுத்த வடை வேணுமா? எத்தனை வேணும்? என்ன அது உங்க இஷ்டம். 4 வடை வாங்கி வரட்டுமா? சாப்பிட்றியா? வெரைட்டியா கேக்குது இப்பெல்லாம். ரைட்டு. ஏய் கௌதமே வாடாங்க. அவன் போய் ஆறி போன வடை வாங்கிட்டு வருவானே நேற்று அமிச்ச மாதிரியா? சூடா வேணுமா? எப்படின்னா வாங்கிட்டு வரட்டும். எப்படியா வேணும். சாப்பாடு இந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டுமா? குடிச்சுடு. வா சாப்பாடு வாங்கிட்டு வா. உங்களுக்கு வேணாமா? சரி இந்த வாங்கிக்கோங்க. இந்த இன்னொன்று வாங்கிக்க போ. ஏய் பாட்டிக்கு உளுத்த வடை வேணுமா? வாங்கினடா பாரு சூடா. டேய் போடா காமாட்சி கோயிலுக்கு இதுல இங்க சூடா இருந்துச்சுன்னா வாங்கி வா. மசால் வடை இல்ல உளுத்த வடை. அப்படிலாம் காமாட்சி கோயிலுக்கு இதுல காமாட்சி கோயில் பக்கத்துல பேக்கரி அண்ட போடுறாங்க பாரு நிறைய வடை. என்னடா பாவம் சாவித்திரி சாப்பிடாம இருக்குது. அதை விட என்னடா வேணும் நமக்கு? மூடி நிறுடி. நீ சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிடலாம் எனக்கு இல்ல. பாட்டி என்னடா என்ன இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு போகுது? ஆசைப்படுறது கேக்குது வாங்கி கொடுத்துட்டு போவோம். பாட்டி சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருக்கியா? எந்த சொத்துக்கு ஐயா நாள் சொத்து இருக்குது நம்பிதான் உங்ககிட்ட வந்து சாப்பாடு போட்டுக்கிறேன் நானு. சொத்து ஏது யாருக்கிட்டையும் இல்ல சொத்து. ஒண்ணும் இல்லாத பிளாட்ஃபார்மா? ஐயோ நான் வேற நம்பி வேற கடன் வாங்கிலாம் சாப்பாடு போட்டுக்கிறேன் உனக்கு. பரோட்டா டீ எல்லாம் வாங்கி தரேன். எதுவும் இல்லையா பாட்டி சொத்துக்குலாம்? என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அந்த வீடு விரிஞ்சிபுரத்துல இருக்கிற வீடு அதெல்லாம் என்கிட்ட இல்ல. அது யாருக்கும். ஐயோ அப்ப உன் பேர்ல ஒண்ணுமே கிடையாதா? ஏமாந்துட்டு நானு. நான் கூட இத்தனை நாள் வந்து சொத்து இருக்குது இந்த பாட்டிக்கு. இந்த பாட்டி செத்து போச்சுன்னா சொத்து நம்ம மாத்தி எழுதிக்கலான்ட்டு வந்தோம் பாட்டியா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? ஐயோ இவ்வளவு நாள் நான் வந்து சாப்பாடு கொடுத்து உன்னை பாசமா பாத்துக்கிறதெல்லாம் வேஸ்டா? ஐயோ இந்த உளுத்த வடையாவது வாங்கி வந்து கொடுத்துமா கட் பண்ணிட்டுமா? அது இஷ்டம் என்ன கேட்டா. ஐயோ மறுபடியும் இப்ப செலவு பண்ண வைக்கிறியா? ஒண்ணுமே இல்லாத பாட்டிக்கிட்ட நான் என்ன அப்புறம் நான் வந்து உனக்கு வந்து செய்யறதுக்கு வந்து நான் பலன் அடையிறேன். அந்த மைசூர் அரண்மனை வந்து கிடையாதா? ஒண்ணுதான் பைபிள்ல போய் சொல்லிட்டான் பொழுது கேமரா பிடிச்சிங்கிறவன். சொத்து இருக்குதுன்னு தாங்க சொன்னாங்க அந்த பாட்டிக்கு. நிறைய சொத்து இருக்குது இந்த பாட்டிக்கு ஊர்ல அப்படின்னு தாங்க சொன்னாங்க. நான் வேற அதாங்க அந்த அட்டகார் சந்தில ஒரு 4 வீடு இருக்குது அந்த பாட்டி பேர்ல அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதனாலதான் வந்து இத்தனை நாள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் நானு. என்னடா நான் ஒண்ணுமே இல்ல இருந்து என்ன பாட்டி எதுவுமே கிடையாதா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் டெம்பரானாலு. டெம்பரானாலா? என்னடா முருகா ஏமாந்துட்டுமேடா. அந்த உளுத்தவடைய வாங்கினார் வேணான்னு சொல்றான் போன் பண்ணி. பாட்டி நாங்க கிளம்புறோம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத பாட்டிகிட்ட சாப்பாடு கொடுத்து நான் என்ன அப்புறம் பயன் அடையிறது? சொத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நான் வந்து தலையில துண்டு போட்டு தான் போனோமா? கிளம்புறேன்.
சரி பசிக்குது ஏதோ ஒன்று உட்காந்து இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன். ஒண்ணுமே இல்லையா உங்கள்கிட்ட? நான் இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும்? சரி சரி போயிட்டு வரட்டுமா? ஆ இது மேல வந்துலாம் பார்க்க மாட்டேன். ஆ ஏன்னா சாப்பாடு ஏன்னா நான் வந்து உன்கிட்ட எதனா எழுதி வாங்கலான்ட்டு தான் வந்தேன். இதை ஒண்ணுமே இல்லை பிளாட்பார்ம்ன்றியா? ஆ நான் நம்பிட்டேன். இந்த பக்கத்துல சொன்னாங்க அந்த பாட்டிக்கு நிறைய சொத்துக்குதுன்னு பாட்டியா, அதனால தான் வந்தேன் நானு. எதுவுமே இல்லை தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டேன் பாட்டி நானு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன், நீ பாத்துக்க உன்ன. இதுக்கு மேல எதனா என்ன கூப்பிடாத. வம்சி வர சொல்லு அப்படி இப்படிலாம் சொல்லாதன்னா. நான் சொல்லல. இதுக்கு மேல கூப்பிடாத. நான் வந்து ஏன்னா நான் எதனா சொத்து இருக்கிற பாட்டியா பார்த்து போய் சாப்பாடு கொடுக்குறேன். அப்பதான் வந்து நமக்கு பின்னாடி கிடைக்கும். சொத்து இல்லாத ஒண்ணும் இல்லாத பாட்டியா பார்த்து நான் சாப்பாடு கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காத. சரி போலாமா? போலாமாடா? சரி. என்னடா முருகா போய் சொல்லிட்டியா? பாட்டி நீ அந்த சினிமா நடிகைலாம் சொன்னாங்க பாட்டி என்கிட்ட. சினிமா நடிகை அந்த அம்மா அதெல்லாம் நான் இல்ல யாரோ. சாவித்திரி எம்ஜிஆர் கூட ஜோடி எம்ஜிஆர் கூட நடிச்சா மீன் எல்லாம் தெரியும். நீ யாருன்ட்டு எனக்கு வீணா ஏன் பேசிங்கிற? யார் அவரை சொல்றியா? உன்னதான். நான் யாரு? விட்டாருங்க கதைன்னு எனக்கு தெரியும். முதலியார் விட்டாருங்க கதையா? இல்ல பாட்டி நான் முதலியார் விட்டு பையன் இல்ல பாட்டிய. எல்லாம் தெரியும் போ. ஐயோ எனக்கு தெரியுமா அப்ப நல்லா உனக்கு? என்ன மார்னிங் முதலியார் குடும்பம். எங்க அம்மா அப்பாலாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். எங்க வீட்டுல வந்துக்கிறியா? உங்க அப்பா தான் அங்க அமுல் வீட்டுல உக்காந்துக்கிறாரு மெத்த மேல. இன்னுமே ஏந்திரிக்கலையா மெத்த மேல இருந்து அவரு? அவரு எங்க போய் போக முடியும்? அதுக்கு தான் அங்க உக்காந்துக்கிறாரு. சரி 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 உளுத்தோட மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். காசு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மட்டும் வாங்கி வந்து கொடுத்துட்டு போறேன். சரியா? சாப்பிட்டுக்கோ என்ன. இத்தனை நாள் செஞ்சதுக்கு எதனா ஒரு நன்றியாவது சொல்லலாம். அதுவே போதும். அன்னி வரைக்கும் போயிடும். நன்றி எல்லாம் சொல்லிவிடு. அதை செஞ்சது அப்புறம் போயிடும். எனக்கு ஒரு 2 வடை கொடுங்க. சாவித்திரி அம்மா சாவித்திரி பாட்டிக்கு வாங்கின வரத்துல 2 வடை கேட்கிறாரு பாரு. சாப்பிடாதா? என்ன பாட்டி அவரு? ஏன் இவங்கெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுங்கிறா? யார் இவங்களா? எதுக்கு இவங்க உட்கார வச்சுங்கிறா? சொல்றதுல ஒரு வார்த்தை இவங்க கேட்டலாம். வாங்கின வர போய்க்கிறான் கடைக்கு. என்ன என் பேர் என்ன? சிவா. சிவாவா? மம்சின்னு சொன்னா அது சும்மா பாட்டு. என்ன பாட்டு அது? மம்மிட்டியான் பேரை சொன்னா புலி ஒதுங்க பாரு பாட்டு. பேரு சிவா. சிவாவா? ராஜின்னு சொன்ன அன்னைக்கு. இல்ல இல்ல சிவா. சிவாவா? சிவ சிவா. என்னதான் தெரிஞ்ச பையனாச்சு. அப்ப தெரிஞ்ச பையன் தானே. வா என்ன நம்பி வா இட்டும் போய் விடுறேன் நானு. தெரியாத ஆளுனா தானே கூட போக மாட்டேன். தெரிஞ்ச பையனா ஏன் வரமாட்டா? வழி தெரியல. நான் தான் இட்டுமே விடுறேன்றதே. முதலியார் விட்டு ஆளுன்னா இப்ப வழி காமிக்க மாட்டோமா அவனுக்கு? வழி தெரிய மாட்டேன். காலைல இருந்து சாப்பிடலையா? காலைல இருந்தா சாப்பிடல. கோயில் உள்ளன்னா 1000 கால் மண்டபத்துல உக்காந்துக்கலாம். சரியா போலாம். நினைச்சீங்கன்னா போக முடியுமா? திடீர்னு வழி வாய்க்காலே தெரியும். நான் தான் இட்டும் போறேன். கை பிடிச்சி இட்டும் போறேன். வா எல்லாம் எடுத்து போகணும். நான் 8 மூட்டை கட்டிக்கிறேன். 8 மூட்டை கட்டிக்கிறேன். நான் அப்படி முதுல ஒரு கை வச்சுக்கிறேன். ஒரு கை உன்னை பிடிச்சி இட்டும் போறேன். இதெல்லாம் எடுத்து போறதுக்கு முடியாதுப்பா. நான் எத்தனை வரேன் பாட்டியே? இந்த அழுக்கு பெட்ஷீட்டு, ஊசி போன கம்பளி இதெல்லாமே என்ன பண்றேன்? ஒரு பெரிய புடவையில கட்டிக்கிறேன். 1000 கால் மண்டபத்துக்கு போனா அங்க உக்காந்து கிடக்கலாம். இட்டுமே விட்டுட்டோமா? பத்திரமா இருப்ப. மழையில கூட நனைய மாட்டேன். இட்டுமே விட்டுட்டோமா? அடியில நனையாதுக்கு தான் பாக்குறேன். இட்டுமே விட்டுட்டேன். வரியா? சோறு எனக்கு நான் அங்க வந்து தொல்லை கொடுத்து என்கிட்ட தொல்லை கொடுக்க கூடாது. யாரு? நானா? யாருமே தான் சோறு எனக்கு பிடிக்கல. சோறு பிடிக்கல. இந்த மாதிரி உளுத்த வடை, பரோட்டா, தோசை அந்த மாதிரி ஐட்டம்னா சாப்பிடுவேன். அதானா? சரி. சோறு மட்டும் எத்தனை வரக்கூடாது. சரி. வித்தியாசமா செஞ்சு எத்தனை கொழுக்கட்டை சாப்பிடுவா? கொழுக்கட்டை அந்த வெள்ளத்துல போட்ட கொழுக்கட்டை எனக்கு அதெல்லாம் பிடிக்கலப்பா. அதிரசம் எதுவும் வேணாம். குழிப்பணியாரம் சாப்பிடுவா? பணியார கல்லுல பணியாரம் சுடுவாங்களே குண்டு குண்டா. அதான் இப்ப யாரும் செய்யறது இல்லையா? ஓஹோ அது வேணுமா? ஆசையாக்குதா சாப்பிடறதுக்கு? எனக்கு ஒண்ணும் எந்த ஆசையும் இல்லை.
வேணுமா நான் வாங்கிட்டு வருவேன். எங்கேயோ செய்வாங்க. எங்கன்னா செய்யிட்ட நம்ம சட்னியோட தொட்டு சாப்பிடுவேன். சட்னி எங்க செய்யறாங்கன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு வேணுமா வாங்கிட்டு வரட்டுமா? வேணும்னு வாயில வந்துடக்கூடாது. எப்பனா போனா பாரு. உன்னால எந்த இடத்துல செய்யறாங்க குய் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சரி எப்பனா போனா வாங்கிட்டு வரட்டுமா? சரி. இந்த கிரவுண்ட் உள்ள இந்த கிரவுண்ட் உள்ள கேர்ள்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட் உள்ள அந்த தேர் முட்டியாண்ட அந்த தேர் முட்டியாண்ட செய்வாங்க. ஆமா இப்ப சாப்பிட்டுக்கிறியாங்க? தெரியும் அந்த பொம்பளை. ஓஹோ சட்னி ஊத்தி தெரியுமே அந்த பொம்பளை தானே? தெரியுமா? கிரவுண்ட்ல இருக்கிற பொம்பளை அங்க அந்த குய் பண்ணியார விற்கும். இப்ப வர்றதுக்கு கதை இல்ல போல. கதை முடிஞ்சிட்டு இருக்கோம், பூமிக்குள்ள போயிட்டு இருக்கோம் கதை. அதுக்குதான் அங்கேயே விற்கிற மாதிரி. ஓஹோ குய் பண்ணியார சாப்பிடுவியாப்ப? சரி வாங்கிட்டு வரேன். குழம்பு ஊத்துனமா குய் பண்ணியாத்துல அப்படியே சாப்பிடுவியா? அப்படியே கூட வாங்கிட்டு வரலாம். சரி வாங்கிட்டு வரேன். சரியா? சரி. பானிபூரி சாப்பிடுவியா? பானிபூரி அதெல்லாம் வேணாம்பா. அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். குய் பண்ணியார சாப்பிடுவா. வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன ஆகிது? அதான் அதிரசம் சாப்பிடுவியா? எனக்கே அதெல்லாம். உப்பு உருண்டா? உப்பு உருண்டா எது ஒன்னாலும் சாப்பிடலாம். என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத? ஏன் என்ன போகுது? சாப்பிட்டு எனக்கு கொடுங்க, பக்கா விட அதை கொடுங்க. என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. எது சாப்பிட்டா வேணான்னு கம்மியா அதுமா போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஒன்னொன்னுக்குமா ஓடுவாங்க ஒரு மனுஷங்க. அதுதான் நான் என்னத்துக்கு. சரி பாட்டு. களி களி சாப்பிட்டுக்கிறியா? களி கெவுர்ல செய்வாங்க. எனக்கு வேணாம்பா எதுவும். ஓ அதெல்லாம் பிடிக்காது. தோசை உண்டா வடை போண்டா? தோசை வடை போண்டா. இப்போ குழி பணியாரம். குழி பணியாரம் கூட சட்னி குழம்போட வேணும். அப்படியே கொடுத்தா சாப்பிடுவியா? மாவுல அப்படியே கூட எடுத்துன்னு வந்தா கூட வச்சிருந்து சாப்பிட்டுக்கலாம். எத்தனை பேர் குழி பணியாரத்தை தூக்கின்னு வந்து பார்க்க போறாங்களோ உன்ன? எனக்கு அதுதான் தெரியல. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா உப்பு போட்டு ஆமா ஆமா பாட்டி எப்படி செய்வாங்க அது குழி பணியாரம்? சொன்னா அது மாதிரி செய்து தெரியும். நான் எப்பவும் செய்யல. நீ செய்யல, நான் செஞ்சு வாங்கினதுக்கு எப்படி செய்வாங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் செய்திருந்தா தானே தெரியும். வாங்கி தான் தின்னுக்கிற, செய்தது கிடையாது. எப்படிதான் உங்க வீட்டுக்காரர் உங்க கூட வாழ்ந்தாரோ தெரியல. அரிசிதா தீச்சு பூரி சாப்பிடுவியா? பூரி வேணாம்பா எதுவும். இல்ல பூரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். கோதுமை பூரி பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. பூரி பரோட்டா பின்னாடி அப்படியே புட்டு புட்டா புட்டி வச்சு அந்த தட்டில் சாப்பாடை போட்டு இட்லி வேணாம். இட்லி வேணாமா? இட்லி எல்லாம் கூட வேணாமா? எதுவும் பிடிக்கலப்பா. ஸ்பெஷல் ஐட்டம் தான் பிடிக்குது. போட்டா வயிற்று போட்டு உதயம் காலம் ஓடுற வரைக்கும் ஜாலியா இரு. என்ன வேணுமோ கேளு, வாங்கி தர முடிகிற அளவுக்கு மட்டும் கேளு. வேற எதுனா வாங்கி சோறு டெய்லி சாப்பிட்டுங்க தர 3 லட்சம் இருக்குதா? எனக்கு சாப்பாடே வேணாம்பா. சோறே காட்டாத. காட்டல விடு. எனக்கு பிடிக்கல. சரி சரி சரி. நாளைக்கு குய் பண்ணார வாங்கி வரேன் சரியா? அப்புறம் வாங்கி வரும்போது எனக்கு வேணாம் எனக்கு பசி இல்ல வேணாம் வராத போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா? உனக்காக வாங்கி வருவேன். ஞாபகத்துல வச்சுக்க, அப்புறம் மறந்துட போற. அப்புறம் நாளைக்கு நான் வரும்போது எத்தனை வராத எனக்கு வேணாம் நான் இப்பதான் தின்னுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு சூடா செஞ்சு எத்தனை வரேன். வெல்லம் போட்டு செய்யட்டுமா உப்பு போட்டு செய்யட்டுமா? எனக்கு என்ன தெரியும் எப்படி செய்யறாங்களோ? இல்ல காரமா இருக்கிற குழி பண்ணி எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய் எங்க கிராம பாரு வடை வாங்க போனவா? வந்துரும் நேரம். இது கட்டலாம் சாரல் அடிக்கிறதுக்கு. இது பாத்ரூம் போகும்போது எங்கன்னா போய் வீந்துரும். வீந்து போகுது இல்ல ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு போகுது. இந்த பக்கம் போகாது. இந்த பக்கம் சாரல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா கூட வீந்துரும் எங்கன்னா போய். ஏய் வீரா, அவரு தண்ணி வேணுமான்னு கேள்றா. அவரு பாத்துனே போறாரு. வேணா எத்தனை போய் குடுறா ஒரு பாட்டில்.
தீபாவளி புது புடவை வாங்கின வர கட்டிக்கிறியா? புடங்கிறது பாரு, ஊறப்பட்ட புடவை எனக்கு புடவே வேணாம். ஆ, எல்லாம் துவைக்காத மக்கிக்கு நிற்குதுன்றா எனக்கு என்ன புடவைலாம். அதை போய் யார் தீபாவளிக்கு புதுசா புடவை வாங்கி எனக்கு வேணாம்பா, துணியே வேணாம்பா. சரி, இதே கட்டிக்கிறியா? ஆஹா. தீபாவளி கொண்டாடலையா நீ? எனக்கு வேணாம், எந்த விசேஷமா எனக்கு பிடிக்காது. ஓஹோ, அப்பத்துல இருந்தே பிடிக்காதா? இப்பதான் பிடிக்காதா? எப்பவுமே பிடிக்காது. தலை தீபாவளி கொண்டாடுனீங்களா இல்லையா நீ உங்க வீட்டுக்காரா? எங்களுக்கு எல்லாம் தெரியாது தீபாவளி எல்லாம், எனக்கு பிடிக்காது. தலைக்கு எண்ணெய் வச்சு மோதிர குத்துந்தா உங்க வீட்டுக்காரையா இங்க இருந்திருக்காரு, இல்லாம வந்திருப்பாரு. மழை அது எப்படி எங்க இருந்து வருது? சார்ல எங்கண்ணா வருது? உள்ள வரைக்குமா சாரல் வருதா? அந்த செட்டுக்குள்ளே வருதா? ஏன்னா அவ்வளவு செட்டுலயுமா வருது சாரல்? இல்லண்ணா, இப்ப இது எந்த பக்கம் தட்டி கட்டினா வந்து சாரல் அடிக்காது? ரெண்டு பக்கத்து தண்ணி மட்டும் ஊத்துதுங்க. தண்ணி மட்டும் ஊத்துறாங்களா பசங்க? அந்த இவனுங்க அந்த டாக்டர் விட்டு பசங்க பண்ற வேலை. பாட்டியா சாரல் அடிக்குதான் பாட்டியா? இல்ல இல்ல, தண்ணி மட்டும் ஊத்துதுங்க. அவங்க மேலே தண்ணி மட்டும் ஊத்துறாங்களாம். இங்க இருந்து இந்த செவத்து பக்கத்து இந்த பக்கம் ஊத்திட்டு போகுதுங்க. ஊத்திட்டு போறாங்களா? அதுக்குதான் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நான் போய் உக்காந்துக்கிறதுக்கு அலையிறேன். போலாம் வரியா? நச்சிங்கன்னா போடலான்னா ஊறப்பட்ட கூட்டம். வா, இந்த கை காமி, புல்தோட தான் காமி. இந்தா கீ மண்ணுல வைக்கிற. ஐயா, ஏன் பாட்டிய மண்ணுலயா வைக்கிற? தட்டு தட்டு, அத தட்டிடு, தேப்புறது. அதான் உளுத்த வடை என்னடா இருக்குது பாரு, இந்த லாஸ்ட்ல இருக்குது அதான் உளுத்த வடை. எடு, அது வந்து 2 மசாலா வடை 2 உளுத்த வடை வாங்கி வந்துக்கிறான். சரியா? என்ன வாங்கியாச்சு போ. ஏதோ வாங்கியாச்சு, ஏதோ ஒண்ணு உள்ள தள்ளு. சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். சாப்பிடுறது பக்கத்துல அந்த தாத்தா கேட்டுக்கிறாரு, விட்டு குத்துறாதா? கேட்டுக்கிறாரு பாரு, வடையை எப்படி வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிறாரு பாரு. சாப்பிட்டு எடுத்து வை பத்திரமா. சாப்பிடு, ஏன் உட்காந்துக்கிற? சாப்பிடு, நான் இருக்கிற வரைக்கும் சாப்பிடு, அப்பதான் பிடிக்க மாட்டாங்க யாரும். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன், பாய். வரேன். எனக்கு ஒரு வடை வாங்கி தர மாட்டேங்கிறீங்களா? சாவித்திரி பாட்டி கொட்டா காலி பண்ணோடனே அங்க போய் உட்காந்துருங்க. शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमे निனைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போல் அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुहं दीप्तुम् अहगुहै शिरया अमर्वितदन् पुल् अरुणाचल ஆறுக்காவினையாண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா